அண்ணன் செங்கோட்டையனை பார்த்து கேட்கிறேன், புரட்சி தலைவரை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? புரட்சி தலைவர் அம்மாவை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? என்ன பிழைப்பு இது? அவமானமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் யார் பின்னாலும் போக, உங்களுடைய அரசியல் சகாப்தம் முடிந்து அஸ்தமமாகிவிட்டது. அவர் தான் பேசுவாரு, அண்ணன் துறையனுக்கெல்லாம் நல்லா தெரியும், காளி பெண்ணுக்கெல்லாம் தெரியும். 50 ஆண்டுகால வரலாற்றில் நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிறானே இந்த விஜய், தாவேகாவினுடைய தலைவர் தளபதி விஜய், இவரை போல நான் பார்த்ததில்லை சொல்லுகிறான். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், அவரை பார்த்து நான் கேட்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு இயக்கத்தின் மீது, புரட்சி தலைவர் மீது, தலைவரோடு பயணித்தவர், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணித்தவர், அண்ணன் எடப்பாடியோடு பயணித்தவர், ஆக புரட்சி தலைவரை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? புரட்சி தலைவர் அம்மாவை காட்டிலும் விஜய் பெரிய தலைவரா? நான் எப்படி வேணா பேசலாமா? உன் வயசுக்கு அப்படி பேசலாமா? நானே உங்களை இப்படி கேட்கக்கூடாது. இருந்தாலும் நான் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வகையிலே கேட்கிறேன், என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? என்ன பிழைப்பு இது? அவமானமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் யார் பின்னாலும் போக, அது உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம். உங்களுடைய அரசியல் சகாப்தம் முடிந்து அஸ்தமமாகிவிட்டது. நீ எங்கே வேண்டுமானால் நீங்கள் போங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி நீங்கள் இந்த இயக்கத்திலே வளர்ந்து அவர் இருந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர் இருக்கிற நிலைமையெல்லாம் தெரியும். நான் அதற்குள்ளே எல்லாம் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு இயக்கத்தில் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டு கருத்து வேறுபாடு சொன்னால் இருந்தால் அமைதியாக இருந்தால் நாகரிகம், அவர் மதிப்பு மரியாதை உயர்ந்திருக்கும். இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி இப்படி பேசுகிற பொழுது எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து இனிமேலாவது நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதெல்லாம் கொஞ்சம் எங்கே நின்றாலும் நீங்கள் தோற்பதுவது அதில் எந்த மாற்றம் கிடையாது, எந்த மாற்றம் கிடையாது. கோடி சக்தி மாநிலம் அனைத்து அண்ணா கோட்டை. உங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையேற்று வந்து விட்டார்கள். எல்லாரும் அண்ணன் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார்கள். இயக்கம் தான் பெரிது, அண்ணன் செங்கோட்டையன் என்ற தனி மனிதன் பெரிதல்ல என்று வந்து விட்டார்கள். ஆக நீங்க தேர்தலில் நின்னா, முடிவெடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்னா, நீங்கள் 50 ஆண்டு காலம் நான் பார்த்த தலைவர்களை காட்டிலும் மிக உயர்ந்த தலைவராக இருக்கிற விஜய் அங்கே விசிலை கொண்டு வந்து அடித்தார். விசில் எதற்கு அடிப்பார்கள்? விளையாட்டு போட்டியில விசில் அடித்தால் அவன் அவுட் ஆகிட்டான் அர்த்தம். ஆக அவுட் செய்கிற பொழுது விசில் அடிப்பார்கள். அது மாதிரி விசில் அடிப்புகிற நிலைமை வந்துவிட்டது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.